உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய காலை தியானத்துக்காக சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். ஆமென், ஆமென். இந்த சங்கீதமானது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோகணம் என்றால் என்ன என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை குறிப்பாய் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். வாசித்ததான இந்த 8 வசனங்களிலே நாம் பார்ப்போமேனால் 6 முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால் கவனிக்க முடியும். என்ன வார்த்தை அது? கத்தரா. காலையில இதெல்லாம் நீங்க எங்கய்யா கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்களா? ஓகே. காக்கிறவர், காக்கிறவர், காக்கிறவர் என்றதான வார்த்தை 6 முறை இந்த 8 வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால் கவனிக்க முடியும். 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அது பிற்பாடு 7ஆம் வசனத்திலே 2 முறை பார்க்கிறோம், 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா 6 முறை காக்கிறவர், காக்கிறவர், காக்கிறவர் என்று இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் காக்கிறவர். இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் பாதுகாக்கிறவர். எதிலிருந்து அவர் பாதுகாக்கிறார்? இங்கே சங்கீதக்காரன் காக்கிறார், காக்கிறார் என்று சொல்லுகிறாரே, அவர் எதை அங்கே குறிப்பிடுகிறார் அல்லது எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த பாடலானது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தின் போது, குறிப்பாக அவர்கள் பண்டிகையை கொண்டாடும்படி எருசலேமுக்கு கடந்து போகும்போது பாடப்படுகிறதான பாடல். அப்படி அந்த பிரயாணத்திலே பாதுகாப்புக்காக ஆண்டவரிடத்திலே அவர் சொல்லுகிறதான காரியமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. பிரயாணத்தின் போது ஒரு பாதுகாப்பு, பிரயாணத்தின் போது பாதுகாப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தின் போது என்ன பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை என்றால், குறிப்பாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் 3 விதமான பாதுகாப்புகளை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகலிலே வெயிலாகிலும், அது பலஸ்தீனா தேசத்திலே அது ஒரு மலை நாடு. பகல் நேரத்திலே அதிகமான உஷ்ணம் காணப்படும். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லுவார்கள், அதாவது கதிர், சூரிய ஒளி அடித்து அந்த கற்களின் மேலே பட்டு அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால வெப்பம் இன்னும் அதிகமாக காணப்படும், சூடு இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க பகல்ல பிரயாணம் பண்ணும்போது வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுல இருந்து ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பாதுகாப்பு இந்த வெயிலினாலே, பகலில் வெயிலினாலே வருகிறதான இந்த சேதத்திலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இரண்டாவதாக அதே 6ஆம் வசனம், இரவிலே நிலவு. குளிர், மலை தேசத்திலே பொதுவாக என்ன இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். இரவு நேரத்துல அதிகமான குளிர் இருக்கும். இந்த குளிர் நேரத்துல நாங்க என்ன பண்றோம், டிராவல் பண்றோம். இரவு நேரத்துல நாங்க ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், தங்குவோம். இப்ப இருக்கிற மாதிரி காரோ ட்ரெயின் பஸ் அந்த மாதிரி வசதி எதுவும் கிடையாது. பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க,
நடந்துதான் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பங்களாக அவர்கள் பண்டிகையை கொண்டாடும்படி நடந்துதான் போவார்கள். இதை நம்ம சங்கீதங்கள் புத்தகம் 42ஆம் சங்கீதம் 43ஆம் சங்கீதத்தில் நீங்க நம்ம வாசிக்கலாம். தாவீது எப்படி அங்க கூட்டத்தோடு அவர் எருசலேமுக்கு போனார் என்பதை குறித்து பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் அந்த 12 வயதுல சிறு பையனா இருக்கும்போது எப்படி அவர்கள் எருசலேமுக்கு போனார்கள் என்பதெல்லாம் வேதத்திலே காணப்படுகிறது. அப்பெல்லாம் அவங்க எந்த வண்டியிலையும் என்ன பண்ணல, போகல, எல்லாம் நடந்துதான் என்ன பண்றாங்க. இப்படி போகும்போது இரவு நேரத்துல தங்குவார்கள். குளிரில் இருந்து எங்களை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இரண்டாவது, இரவிலே வருகிறதான அந்த குளிரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மூன்றாவதாக அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். எல்லா தீங்கு என்று சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், இவர்கள் இந்த நேரங்களில் எந்தெந்த நாட்கள்ல இவங்க பிரயாணமா போவார்கள் என்று யாருக்கு தெரியும்னா எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக திருடர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கூட்டமா போகும்போது அங்க திருடர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் அடித்து அவர்கள் இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வார்கள். ஸோ இப்படிப்பட்டதான திருடர்கள் சத்துருக்களின் இருந்து ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஒன்று வெயிலில் இருந்து, இன்னொன்று இரவிலே வருகிறதான அந்த குளிரில் இருந்து, மூன்றாவது மனிதர்களால் வருகிறதான அந்த தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த பண்டிகையை கொண்டாட போகிறதான அந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே பிரயாணத்துக்கு எங்கேயாவது போறோம் அப்படின்னு சொன்னா எந்த வசனத்தை தான் வாசிப்பாங்க? சங்கீதம். இந்த சங்கீதத்தை தான் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. ஏன்னா இது பிரயாணத்துக்கு போகும்போது ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறதான சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகமா வாசிக்கப்பட்ட சங்கீதம் எந்த சங்கீதம்? இது இல்லை. அது பார்த்தீங்கன்னா வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக வாசிக்கப்பட்ட சங்கீதம். அது எதுனா 91ஆம் சங்கீதம். கொரோனா காலகட்டத்தில் அதிகமாக வாசிக்கப்பட்ட சங்கீதம் 91ஆம் சங்கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுகிறது. ஆனா பிரயாணத்துக்கு போகும்போது அதிகமாக வாசிக்கப்படுகிறதான சங்கீதம் என்னவென்றால் இந்த 121ஆம் சங்கீதம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்திலே எப்படி நம்மை பாதுகாக்கிறார், அல்லது பொதுவாக ஆண்டவர் வெயிலிலிருந்து, குளிரிலிருந்து, தீமையான நபர்களிலிருந்து, சத்துருக்களிடமிருந்து ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கு. முதலாவதாக வாசிக்கலாம். 1ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசை வருகிறதான பர்வதங்களுக்கு நேராக, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா எதிராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா எனக்கு ஒத்தாசை வருகிறதான பர்வதத்துக்கு முன்பதாக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார். எப்படி அவர் பாதுகாப்பா இருக்கிறார் என்றால், எனக்கு முன்பாக இருந்து, எனக்கு முன்பாக ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த பர்வதம் பாதுகாப்பான பர்வதம். அந்த பர்வதத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். இங்க பர்வதம் என்று சொல்லப்படுகிறதான காரியம் எருசலேமை குறிக்கிறது. அந்த தூரத்துல அவங்க நடந்து வரும்போதே அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, எருசலேம் தேவனுடைய ஆலயம். குறிப்பாக எது தெரியும் அப்படின்னு சொன்னா, எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக 2 தூண்கள் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா யாகின், போவாஸ். இதெல்லாம் விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாலமோன் என்ன பண்ணாருன்னா, முன்னாடி அந்த 2 வெண்கல தூண்களை என்ன பண்றாரு, அது எதற்குன்னா தூரத்துல இருந்து வரும்போது அந்த தூண் என்ன பண்ணும்,
தெரியும். ஓ நம்ம கிட்ட வந்துட்டோம். அந்த நாட்கள்ல எல்லாம் நாங்க சின்ன வயசுல ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்துக்கு நாங்க நடந்தே போவோம். அப்ப எவ்வளவு தூரம் நடக்கணும்னு சொல்லுவாங்க, அதோ பாருங்க அந்த பனைமரம் தெரிந்து பாருங்க, அங்கதான் இருக்குது அப்படின்னுவாங்க. நாங்களும் போயிட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா அந்த பனைமரம் நாங்க நடந்து வர வர அந்த பனைமரம் போயிட்டே இருக்கும். திரும்பவுமா கேட்போம் இது எங்கன்னு, அந்த பனைமரம் இருக்குங்களா அது பக்கத்திலே தான் அப்படின்வாங்க. ஸோ இப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், நடந்து அது ஊழியம் செய்துதானே அது வாலிப நாட்கள். அது போல இவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க அந்த தூண் என்ன பண்ணோம் இருக்கும், அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம கிட்ட வந்துட்டோம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, போலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருவார். ஸோ முன்பதாக ஆண்டவர் அவர்கள் பார்க்குறாங்க, முன்பதாக இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலையும் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 3-4 வசனங்கள். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் முன்பாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இப்ப அவர் எப்படி பாதுகாக்கிறார்னா, உறங்காமலும் தூங்காமலும் மேலே இருந்து நம்ம என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். மேலே இருந்து நாங்க இப்ப இருக்கிறதான அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்புக்கு உட்பட்டதான ஒரு பகுதியில நாங்க இருக்கிறோம். இப்போ அந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது நிறைய காரியங்கள் இருக்கு. சில காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது. என்னன்னா 3 அடுக்கு மேல என்ன பண்ண, வீடு கட்ட கூடாது, ரொம்ப ஹைட்டா வீடு கட்ட கூடாது. அதே மாதிரி நாங்க இருக்கிற அந்த சுத்தி ஒரு ரேடியேஷன் அந்த அளவுக்கு பெட்ரோல் பங்க் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணும், அதுக்கப்புறமா ட்ரோன்ஸ் அந்த இடத்துல பயன்படுத்த கூடாது. இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நாங்க இருக்கிற இடத்துல. அங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஃபோர்ஸ்னுடைய அந்த இது இருக்கும். நாங்க சில நேரத்தில் வாக்கிங் போவோம். அங்க பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நடந்துகிட்டே இருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேமராஸ் அங்கங்க என்ன பண்ணும் இருக்கும். ஸோ என்னன்னா எப்படி பாதுகாக்கிறாங்க, மேல இருந்து உறங்காமலும் தூங்காமலும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அதுல நைட் அண்ட் டே எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் அந்த ஊருக்கு வந்த புதுசுல எனக்கு குப்பை அந்த நேரத்துல இப்பதான் வீடுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. குப்பை எங்க போடுறதுன்னே தெரியல எனக்கு. நானும் சரி குப்பையை போடலான்னு சொல்லிட்டு அங்க போய் சுத்தி சரி அங்க போய் போடலான்னு பார்த்தா மேல இருந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்காங்க, எங்கேயுமே குப்பையை போட. இப்போ ஆண்டவர் கிருபையில பாத்தீங்கன்னா டெய்லி என்ன பண்ணுது, வீட்டுக்கு குப்பை எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, மேல இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவர் மேல இருந்து நம்மை உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்னா, ஒண்ணு எப்படி பாதுகாக்கிறார், முன்பதாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவதாக மேலே இருந்து உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல இந்த பேஷண்ட் அட்டெண்டர் இருப்பாங்க, பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் இருப்பாங்க. பேஷண்ட் எங்க இருப்பாருன்னா ஐசியூ வார்டில் இல்லை முடியாத நிலைமையில இருப்பாங்க. அவங்களுடைய அட்டெண்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது இப்போ ட்ரிப்ஸ் முடியும் போது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்லுவாங்க, அட்டெண்டர் கிட்ட சொல்லுவாங்க. அட்டெண்டர் என்ன பண்றாரு, ஆமா அவர் நல்லா தூங்கிடுவார். ஆனா நமக்கு இருக்கிறதான அட்டெண்டர் நம்மளை பாதுகாக்கபடியா நம்ம கூட இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க. சில நேரத்தில் என்ன கண்ணு
அசந்துரும், உறக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உனக்கு மேலே இருந்து உன்னை நான் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன்பதாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு மேலே இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இந்த 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் உன் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் பக்கத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறார்? வலது பக்கத்துல, பக்கத்துல இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு மேலே இருந்து பாதுகாக்கிறார், முதலாவதாக ஆண்டவர் முன்பதாக இருந்து பாதுகாக்கிறார், இரண்டாவதாக மேலே இருந்து பாதுகாக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, நீ யாரை ஆராதிக்க போற? ஆண்டவரை ஆராதிக்கும்படி, என்னை ஆராதிக்கும்படியாக, என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிரயாணத்துல நான் உன் கூட இருந்து, உன் கூடவே நான் இருந்து, பக்கத்துல நான் இருந்து உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பக்கத்துல இருக்கும்போது அங்க என்ன நடக்குதா? அடுத்த வசனம் 7ஆம் வசனம். எல்லா தீங்குக்கும், எந்த விதமான கள்ளர்கள் திருடர்கள் யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், யாரும் பக்கத்துல என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. சில நேரத்தில் வெளி ஊர்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் மட்டும் தனியாக ஒரு கும்பலாக போனாங்க அப்படின்னாலே என்னது, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதில் கூட யாருன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அந்த ஜென்ஸ் இருந்தாலே என்னது, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. பாருங்க, இங்கே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா நெகேமியாவின் காலகட்டத்தில் அவர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அவங்க அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அந்த எருசலேமுக்குள்ள கடந்து வரும்போது, அந்த பாபிலோன் தேசத்தினுடைய அந்த கடைசி பகுதி, அந்த பார்டர், அந்த பார்டரில் ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கும் அந்த நகரத்துக்கும் ஒரே பேர் தான், அகாவா. அந்த அகாவாவை தாண்டினதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய வனாந்தரம். அந்த இடத்துல சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஃபாஸ்டிங் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. எதுக்காக ஃபாஸ்டிங் போட்டாங்க? ஆண்டவரே, சத்துருக்களுடைய கையிலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, அங்கதான் திருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த வழியா தான் என்ன பண்ணுவாங்க, எருசலேமுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பகுதியில் சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க. எல்லாரையும் கொண்டு போகிறது எல்லாம் இவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் வேற பொன் வெள்ளி தங்கம், அது மட்டும் இல்லை விலை உயர்ந்த அந்த மரம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பாபிலோன்லேருந்து ராஜா என்ன பண்ணுறாரு, கட்டில் கொடுத்து அனுப்புகிறார், போய் மரம்லாம் வெட்டிட்டு போகணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போகிற நேரத்தில் ஆண்டவரே, சத்துருக்கள் கையில் இருந்து எனக்கு என்ன பண்ணுங்க, பாதுகாப்பு தேவை என்று அங்கே அந்த அகாவாயில் அவங்க ஜெபித்து பிற்பாடு புறப்படுகிறதை பார்க்கிறோம். பத்திரமா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எருசலேமிலே சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார் என்றால், பக்கத்துல இருந்து நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உங்க பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சத்துரு உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மளுடைய பயணம் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலே இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆவதாக வாசிக்கலாம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இப்படி போறாரு, போக்கு வரத்து. அப்பனா என்னது, இப்படி போயிட்டு வர என்னது, சுத்துறது. ஆண்டவர் சுற்றிலும் நம்மளை என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா,
சுற்றிலும் இருந்து நம்ம என்ன பண்றாரு? பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்துல எப்படி இருக்காருன்னா சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறார். இந்த சொல்லுவாங்க, யானை வந்து குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணுமா? யானை குட்டி போட்ட உடனே என்ன பண்ணுமா? அது எழுந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குட்டி யானை என்ன பண்ணும்னா அந்த யானையினுடைய 4 கால், தாய் யானையினுடைய 4 கால்களுக்கு கீழே என்ன பண்ணுமா? இருக்குமா, அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க படத்துல என்ன பண்ணிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அதுக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு. ஆண்டவர் இன்னைக்கு கூட நம்மளை எப்படி பாதுகாக்கிறார்னா சுற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல ரொம்ப அதிகமா ஒரு காரியம் காணப்படுது. என்னது? எல்லாரும் ஸ்கூலுக்கு என்ன எடுத்து போறாங்க? பிள்ளைங்கள்லாம், ஸ்கூல் பிள்ளைங்களாம் என்னது? கொம்பு எடுத்துன்னு போறாங்க. சிலம்பம். எல்லாரும் என்ன பண்றாங்க? சிலம்பம் கத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? உண்மையா இல்லைங்களா? இப்போ இந்த கொம்பு சுத்தத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. அது என்னது? என்ன சொல்லுவாங்க கொம்பு சுத்தத்துல? சுத்தத்தை பார்த்தது இல்லைங்களா? அதுல என்ன வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடு கட்டுறதுன்னா என்ன அப்படின்னா, அந்த கொம்பு கரெக்டா சுத்துறவங்க கரெக்டா சுத்துனாங்கன்னா ஒருத்தர் கல்லை தூக்கி அடிச்சா கூட அந்த கல் என்ன பண்ணது அவர் மேல பட சுத்தி என்ன பண்ணுவாரு? அந்த கொம்பு சுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி அப்படி என்ன பண்ணுவார்? லைனா என்ன பண்ண சுத்திட்டே இருப்பார். ஸோ அந்த கொம்பு சுத்தத்தினால வர பாதுகாப்பு அதுவே என்னது? பயங்கரமான பாதுகாப்பு தான். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, நான் உனக்கு சுற்றிலும் வந்து என்ன பண்றவங்கள பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க போகிறதான அந்த பிரயாணம் ஒருவேளை கடினமான பாதையா இருக்கலாம், வெயில் நிறைந்த பாதையா இருக்கலாம், குளிர் நிறைந்த பாதையா இருக்கலாம், இல்ல சத்துருக்கள் நிறைந்த பாதையா இருக்கலாம். எப்படிப்பட்ட பாதையிலே உங்க வாழ்க்கை பயணம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். நான் உன்னை மேலே இருந்து நான் பாதுகாக்கிறேன். உன் பக்கத்துல இருந்து நான் பாதுகாக்கிறேன். உன்னை சுற்றிலும் இருந்து நான் பாதுகாக்கிறேன். நீ ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டாம். நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 7ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் பாதுகாக்கிறேன்ப்பா. இது மட்டும் இல்ல, உன்னுடைய ஆத்துமாவையும் நான் பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சரீர பிரகாரமான பாதுகாப்பு மட்டும் உனக்கு கொடுக்கல, உன்னுடைய சிந்தையை நான் பாதுகாத்து கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பல நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் என்ன பண்ணிடுறோம்? உட்கார்ந்துறோம். நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஆத்மாவில சோர்ந்து போறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன்னுடைய சரீரத்தை மாத்திரம் இல்லை, உன்னுடைய பிரயாணத்துல, வாழ்க்கை பிரயாணத்துல உன்னுடைய சிந்தை, உன்னுடைய ஆத்மா எல்லாவற்றையும் நான் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். தொடர்ந்து நம் முன்னேற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எதிலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எப்படி எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பதாக, நீர் எங்களுக்கு மேலே, நீர் எங்கள் பக்கத்திலே, நீர் எங்களை சுற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சரீரத்தை மாத்திரமல்லப்பா, எங்கள் ஆத்மாவையும் பாதுகாக்கிற தேவன் நீரா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்.
இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கு தேவையான கிருபையை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாய் கேட்கிறோம். அல்லேலூயா. தேவ கரம் கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாய் கேட்கிறோம். தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாய் கேட்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.